ஹலோ வேஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கிய தகவலுங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி, அதாவது பாஜகவிலிருந்து பார்த்திங்கன்னா அதிமுக பிளவுபட்டிருக்க அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற இந்த அதிமுக பார்த்திங்கன்னா பிளவுபட்டு கிடக்குதுங்க. இந்த 3-4 கட்சியாக பிரிஞ்சு கிடக்கிறதுனால பார்த்திங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தோல்வி தான் அடையும். இப்படி பிளவுபட்டு இருந்தா அப்படின்ட்டு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க. இதனால் நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாதுங்க. உங்களோட சண்டைலாம் வெளியில் வச்சுக்கோங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுங்க, நீங்கள் ஒன்றிணைங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி தரப்புக்கும் ப்ளஸ் ஓபிஎஸ் தரப்புக்கும் பார்த்திங்கன்னா மனுக்கள் அனுப்பப்பட்டதாக பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குங்க பாஜகவில் இருந்து. இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மூக்கொடைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மீண்டும் பார்த்திங்கன்னா அவர்கள் அவர்கள் பாட்டுக்காக போயிடுவாங்க. அப்படி போனால் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தோட ஓட்டுகள்லாம் பிரிஞ்சு போகும், ப்ளஸ் டெல்டா மண்டல ஓட்டுகளும் பிரிஞ்சு போகும், தென் மாவட்டங்களோட ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு கூட பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பார்த்திங்கன்னா மத்தியில் ஆட்சி அமைக்க பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி பாஜகவோட நம்பிக்கையாக இருக்குதுங்க அது. அதனால் உடனடியாக பார்த்திங்கன்னா அதிமுகவை ஒருங்கிணைச்சு அது அதிமுகவை ஒருங்கிணைச்சா கண்டிப்பாக தேமுதிக பார்த்திங்கன்னா அமமுக கூட இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்களும் ஒருங்கிணைப்பாங்க. ப்ளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 5% வாக்குகளை பெறுவாங்க. அதனால் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டணியை வலுப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஜேபி நட்டா பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கைகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் அறிவுறுத்திருக்கிறதாக தகவல்கள் வெளியே இருக்குங்க. இதை மீறி நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கடுமையான விளைவுகளை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வெளியே இருக்குங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு, ஓபிஎஸ் கிட்ட போய் வர சொல்லுவாரா, இல்லை டிடிவியை அணுகுவாரா, இல்லை பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியே வருவாரா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பல்வேறு கோணங்களில் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கான தீவுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் வாயிலாக வரும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.